அப்படி எல்லாம் ஒடுக்கி ஒரு ஜம்ப் பண்ணி ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். அப்படி கிளம்பக்கூடிய ஆஞ்சநேயன் யார் யாருக்கு நமஸ்காரம் பண்ணினார், யார் யாருக்கு நமஸ்காரம் பண்ணினார்னு சொல்லும் பொழுது சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யச்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம் சசூர்யாய. சசூர்யாயன்னு சூரியனுக்கு முதல் நமஸ்காரம். அடியன் குருநாதர் சொல்லுவார், அடியனுடைய குருநாதர் கல்யாணவரம் ஆறாமதாச்சார் சுவாமி, அவரிடத்துல தான் கதா காலக்ஷேபம் எனக்கு பாடம். எங்க குருநாதர் சொல்லுவார், முதல்ல எதுக்கு நமஸ்காரம் பண்றான், சூரியனை நமஸ்காரம் பண்றதுக்கு 3 காரணம். 3 காரணம்னா என்னன்னா, இப்ப இந்த வித்தை கத்துட்டான்னு சொன்னேன் இல்லையோ, ஆஞ்சநேயன் சூரியன் இடத்துல எல்லா வித்தியும் கத்துட்டான்னு. இந்த வித்தை கத்து முடிச்சிட்ட உடனே ஆஞ்சநேயன் கேட்கிறாரா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட வித்தை கத்துட்டேன், அதுக்கு நான் ஏதாவது தட்சணை கொடுக்கணும், அந்த தட்சணை நீங்க பெற்றுக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் கொடுக்கிறேன்னா. உடனே அதுக்கு சூரியன் சொன்னாரா, தட்சணை எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம்ப்பா, இப்ப இந்த பூவுலகில ராமன் அவதரிக்க போறார், அப்ப என் பையன் என்னுடைய பிள்ளை சுக்ரீவன்கிற பெயரோட அவனையும் பிறக்க போறான், அவனுக்கு நல்லது கெட்டது ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல அட்வைசராக, அவனுக்கு பலத்தை தரக்கூடியவனாக, அவனை பக்கத்திலே இருந்து அவனை காப்பாத்து அப்படின்னு சொன்னாராம். அதை பண்ணினா போறோம்னு. அதனாலதான் சுக்ரீவனுக்கு கூட உறுதுணையா இருக்கான ஆஞ்சநேயன். எப்பொழுதுமே அவனுக்கு மந்திரிக்கு மந்திரியா, ஆலோசனைக்கு ஆலோசனை பண்றக்கூடியவனா, சுக்ரீவனுக்கு பலத்தை கொடுத்துட்டு சுக்ரீவன் தப்பு வழி போயிடாதபடிக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு கூடவே இருக்கானா ஆஞ்சநேயன். அடியன் குருநாதர் சொல்லுவார், 3 காரணத்துக்காகத்தான் முதல் நமஸ்காரம் ஆச்சாரியனான சூரியனுக்கு பண்ணினான். என்ன, சூரியன் தான் வித்யா குரு, அதனால முதல் நமஸ்காரம், அவர் தான் ஆச்சாரியன். மற்றொரு காரணம் என்னன்னா, இவர் யாரை தேடிட்டு வந்திருக்காரோ, அவர் யார் அமைச்சிருக்காரு அப்படின்னா, சூரிய வம்சத்துல வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறது. சூரிய குலத்துல பிறந்ததான சக்கரவர்த்தி திருமகனான ராமன் அனுப்பிச்சு வந்ததுனால முதல் நமஸ்காரம் யாருக்குன்னா சூரிய தேவனுக்கு. சூரிய குலத்தில் சூரியனுடையதான புத்திரன் சுக்ரீவன் அனுப்பினத்தினால, சுக்ரீவனுடைய ஆகியை பூர்த்தி பண்ணி வைக்கணுமே, அதுக்காக கிளம்பினத்தினால முதல் நமஸ்காரம் சூரியனுக்கு அப்படின்னு சாதிப்ப. அதனால அப்படிப்பட்டதான முதல் நமஸ்காரத்தை சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. மகேந்திரா இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், பவனாய பிரம்மதேவனுக்கு ஒரு நமஸ்காரம், பவனாயன்னா வாயுதேவன் அவ அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம். அவர் கூட பாருங்க, ஆச்சாரியனுக்கு அப்புறம் தான் அப்பா, முதல்ல வித்யா குரு, அவர் தான் எல்லா விதத்திலையும் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படுறாராம் ஆஞ்சநேயர். அதனால பூதேப்யச்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். இப்படி எல்லா பூதங்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாராம். அப்படி ஒரு அற்புதமா கிளம்புறாரு. இத சுந்தரகாண்டத்தில் கிளம்புறாரு இல்லையா, இத நம்முடைய சுவாமி தேசிகன் சொல்றார். சுந்தரகாண்டத்தை பத்தி ஆச்சரியமா சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணினர் சுவாமி தேசிகன். அதுல இந்த சுந்தரகாண்டத்தை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்றாரு, சாரத்தை சொல்றாரு, சாரமான விஷயத்தை சாதிக்கிறார். தர்போதக்ர தசேந்திரியான மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதக அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமானே லங்காருத்த விதேக ராஜதனயா ஞாயேன லாலப்யதே. தர்போதக்ரதசானேந்திரிய மனோ
நக்தஞ்சனாதிபிதே. இத